திறமையாக இருக்கிறவங்கள பல்வேறு விதமாக கண்டுபிடிக்கலாம். வண்டி ஓட்டுறதை வச்சு கண்டுபிடிக்கலாம். வண்டியும் வேகமாக ஓட்டுறதில்ல நிதானமாக போவாங்க. ஒன்று, பிரேக்கு பிடிச்சா டப்பு டப்பு டப்புன்னு பிடிக்கி, பிரேக் சுத்தமாக இல்லை, டப்பு டப்புன்னு பிடிக்கி மற்றவங்க ஓட்டினா வாரி விட்டுரு. அந்த மாதிரி ஆரன் இருக்காமல் வண்டி ஓட்டுவாங்க. வண்டி சைடு இல்லாமல் வண்டி ஓட்டுவாங்க. இவங்கெல்லாம் பயங்கரமான திறமையான ஆளாக இருப்பாங்க. ஒரு ஆள் அப்படி இருக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சைன் போடுறாங்க, ஒரு வேலைக்கு போகிறாங்க, சைன் போடுறாங்கன்னா சைன் போடுவாங்க, அப்புறம் டைம் போடுவாங்க, அப்புறம் அவங்களோட பேர் போடுவாங்க, அப்புறம் தேதி போடுவாங்க. அப்படி தலகலாக செய்கிறவங்க இருக்கிறாங்க. இப்படி செய்கிறத விட இப்படி செய்கிறது மாதிரி இருப்பாங்க. அவங்க திறமையாக இருப்பாங்க. எதையுமே யோசித்து பேசுவாங்க. மற்றவங்களோட மனசை காயப்படுத்த மாட்டாங்க. சரியாக பேசக்கூடிய ஆளாக இருப்பாங்க. சரியான திறமையாக இருப்பாங்க. மல்ட்டியாக இருப்பாங்க. நிறைய பேர் தெரியாது. சாப்பிட்றதும் அப்படித்தான், பேசுகிறதும் அப்படித்தான், ஒரு சொல்கிறதும் அப்படித்தான், ஒரு ஏதோ ஒன்று சொல்லி கொடுக்குறதும் அப்படித்தான். யாராச்சும் அவனை தன்மானத்தை போய் நோண்டி இது நீ உன்னாதான் இப்படிங்கும்போது அவன் டென்ஷன் ஆவான்.